வணக்கம். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. சந்திர பகவானுக்குரிய கிழமை. ரோஹிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்துக்கு தலைவர் சந்திரன். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:15. இன்னைக்கும் நாளைக்கும், அதாவது திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிறத நாங்கள் சொல்றோம். தொடர்ச்சியாக 5 நாட்கள் கூட ஒரே மாதிரி பலன்கள் வரும். ஒரு ராசிக்கு நல்லாவும் இருக்கலாம், மோசமாகவும் இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். சந்திரன் 8ல் இருக்கார். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். பண விஷயத்துல ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அதுலயே வம்பு வழக்கு வரும். பரிகாரம்னா தப்பிச்சுக்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை சூரியனுக்கும் கேதுவுக்கும் நவகிரக சந்நிதியில தீபம் போட்டே தீரணும். ஆமா, உறுதி இல்லைன்னா அப்புறம் நாங்க பொறுப்பு. வேற சில வழிபாடுகள் சொல்றோம். அனுகூலமான எண் திசை நேரம் 2 நாளும் கிடையாது. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். ஞாபகம். காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் கட்டிருங்க. நாள் முழுக்க மனசுல மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பராசர பட்டரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பத்மாவதியே போற்றி, பங்கஜாம்பாளே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடட்டும். 2 நாளும் கோயில்ல 1/2 மணி நேரமாவது உட்காந்து ஸ்திரீ துதி நிகமாந்த தேசிகர் படிச்சு பாருங்க. சமஸ்கிருதத்துல இருக்கும், பரவாயில்ல, படிச்சு பாருங்க. ஸ்திரீ துதி www.namberumal.com போடுங்க. ஸ்ரீ துதி இருக்கு, படிச்சு பாருங்க. அல்லது நிறைய வெப்சைட் இருக்கு. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இதை பண்ணுனீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், அது உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பர் பிரமாதம். கலகரிங்க. நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்க பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். 2 நாளும் சூப்பர். வெற்றி, உயர்வு. அப்புறம் என்ன, கலக்குங்க. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. திங்கள் 2, 7 தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு வெள்ளை. செவ்வாய் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும், மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும், மறந்துடாதீங்க. இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. அதனால திருஷ்டி வைத்திருச்சல் ஓவரா இருக்கு உங்க மேல. நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கட்டும். ஓம் கூரத்தாழ்வாரே போற்றி, எம்பாரே போற்றி, ராமானுஜரே போற்றி. கோயில்ல உட்கார்ந்து 2 நாளும் 1/2 மணி நேரமாவது ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. வெண்முரசு புத்தகம் படிங்க. 26 பகுதி இருக்கு. எதை வேணா நீங்க படி. குறிப்பா நீலம் படிச்சு பார்க்கலாம், அல்லது இந்திர நீலம் படிச்சு பாருங்க. இந்திர நீலம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய 8 தேவியரை பத்தி சொல்லுது, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சகப்பு அல்லது வெள்ளை துணி கொடுங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பர். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும். நல்ல பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்க 3 நட்சத்திரத்துக்குமான பொதுவான பலம், பேச்சு சாமர்த்தியம் அது ஜெயிக்கும். நல்லா இருக்கு. மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுறது முக்கியம். அனுகூலமான எண் 7, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். திங்கள் 3, 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. செவ்வாய் இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. அதனால திருஷ்டி வைத்திருச்சல் ஓவரா இருக்கு உங்க மேல. நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கட்டும். ஓம் கூரத்தாழ்வாரே போற்றி, எம்பாரே போற்றி, ராமானுஜரே போற்றி. கோயில்ல உட்கார்ந்து 2 நாளும் 1/2 மணி நேரமாவது ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. வெண்முரசு புத்தகம் படிங்க. 26 பகுதி இருக்கு. எதை வேணா நீங்க படி. குறிப்பா நீலம் படிச்சு பார்க்கலாம், அல்லது இந்திர நீலம் படிச்சு பாருங்க. இந்திர நீலம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய 8 தேவியரை பத்தி சொல்லுது, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சகப்பு அல்லது வெள்ளை துணி கொடுங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வெற்றி, உயர்வு, நல்ல புத்தி, கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் என்ன, சந்தோஷம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். திங்கக்கிழமை சூரியனுக்கும் சந்திரனுக்கும், செவ்வாய்க்கிழமை சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நவகிரக சந்நிதியில 3 நட்சத்திரக்காரங்களும் தீபம் போட வேண்டியது முக்கியம். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். அனுகூலமான எண் 1, 2 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. திங்கள் 7, 4 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். செவ்வாய் இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. அதனால திருஷ்டி வைத்திருச்சல் ஓவரா இருக்கு உங்க மேல.
நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கட்டும். ஓம் கூரத்தாழ்வாரே போற்றி, எம்பாரே போற்றி, ராமானுஜரே போற்றி. கோயில்ல உட்கார்ந்து 2 நாளும் அரை மணி நேரமாவது ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. வெண்முரசு புத்தகம் படிங்க. 26 பகுதி இருக்கு, எதை வேணா நீங்க படி. குறிப்பா நீலம் படிச்சு பார்க்கலாம், அல்லது இந்திர நீலம் படிச்சு பாருங்க. இந்திர நீலம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய 8 தேவியரை பத்தி சொல்லுது, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சகப்பு அல்லது வெள்ளை துணி கொடுங்க, காக்கைக்கு சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே 2 நாளும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பர். பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம், பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும், நல்ல நாளா இருக்கும். மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் கேதுவுக்கும் செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுறணும், நவகிரக சன்னதியில மறந்துடாதீங்க. ஆமா. அனுகூலமான எண் 2, 5 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு திங்கள், 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. அதனால திருஷ்டி வைத்திருச்சல் ஓவரா இருக்கு உங்க மேல. நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கட்டும். ஓம் கூரத்தாழ்வாரே போற்றி, எம்பாரே போற்றி, ராமானுஜரே போற்றி. கோயில்ல உட்கார்ந்து 2 நாளும் அரை மணி நேரமாவது ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. வெண்முரசு புத்தகம் படிங்க. 26 பகுதி இருக்கு, எதை வேணா நீங்க படி. குறிப்பா நீலம் படிச்சு பார்க்கலாம், அல்லது இந்திர நீலம் படிச்சு பாருங்க. இந்திர நீலம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய 8 தேவியரை பத்தி சொல்லுது, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சகப்பு அல்லது வெள்ளை துணி கொடுங்க, காக்கைக்கு சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. கன்னிராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள். 2 நாளும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் உங்க பிறவி பலமான பொறுமை, நிதானம், பெருந்தன்மை ஜெயிக்கும். கூட்டி கழிச்சு பார்த்தா 2 நாளும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். திருஷ்டி இருக்கு, வழிபாடு பண்ணணும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும், சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 5, 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு திங்கள், 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். நாள் முழுக்க மனசிலே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் நிகமாந்த தேசிகரே போற்றி, நிகமாந்த தேசிகரே போற்றி, துளசி நாச்சியாரே போற்றி, திரௌபதியே போற்றி, துர்வாசரே போற்றி, பிருகுவே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கோயில்ல தினமும் அரை மணி நேரமாவது உட்கார்ந்து சில மந்திரங்கள் வழிபாடுகள் செய்யுங்க, படிங்க. பாலகுமார் எழுதியிருக்கிற கிருஷ்ண அவதாரம் அல்லது மகாபாரதம் புத்தகம் படிச்சு பாருங்க, அல்லது ஸ்ரீ சூக்தம்னு கூகுள்ல போடுங்க, சுலோகம் வரும், படிச்சு பாருங்க, நல்லது. ஆமா. குலதெய்வத்தை நினைச்சு ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு சாப்பிட கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. துலாராசிக்கார நேயர்களை 2 நாளும் சிறப்பா இல்ல. வீண் செலவு, வீண் கவலை இருக்கு, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், பொறுமை முக்கியம், பண விஷயத்துல ஜாக்கிரதை, பேச்சு நிதானம். சித்திரையில பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 5 வடக்கு பச்சை செவ்வாய். வழிபாடு பண்ணணும் சொல்றோம். காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிருங்க. நாள் முழுக்க மனசுல மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பராசர பட்டரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பத்மாவதியே போற்றி, பங்கஜாம்பாளே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடட்டும். 2 நாளும் கோயில்ல அரை மணி நேரமாவது உட்கார்ந்து ஸ்ரீ துதி நிகமாந்த தேசிகர் படிச்சு பாருங்க. சமஸ்கிருதத்துல இருக்கும், பரவாயில்ல, படிச்சு பாருங்க. ஸ்ரீ துதி www.numberumal.com போடுங்க. ஸ்ரீ துதி இருக்கு, படிச்சு பாருங்க. அல்லது நிறைய வெப்சைட் இருக்கு. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இதை பண்ணுனீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், அது உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பா இல்ல. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பா இல்ல. வீண் வம்பு பேச்சு, தேவையற்ற குழப்பம், பதட்டம் அதிகமா இருக்கு. உங்க பிறவி பலமீனம், மனக்குழப்பம் அதிகமா இருக்கு. எனவே வழிபாடு முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 7 வடக்கு பச்சை செவ்வாய். காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிருங்க. நாள் முழுக்க மனசுல மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பராசர பட்டரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பத்மாவதியே போற்றி, பங்கஜாம்பாளே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடட்டும். 2 நாளும் கோயில்ல அரை மணி நேரமாவது உட்கார்ந்து ஸ்ரீ துதி நிகமாந்த தேசிகர் படிச்சு பாருங்க. சமஸ்கிருதத்துல இருக்கும், பரவாயில்ல, படிச்சு பாருங்க. ஸ்ரீ துதி www.numberumal.com போடுங்க. ஸ்ரீ துதி இருக்கு, படிச்சு பாருங்க. அல்லது நிறைய வெப்சைட் இருக்கு. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இதை பண்ணுனீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், அது உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பர்.
பிரமாதம். உங்க பிறவி பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். எதிரிகளும் உதவி செய்வாங்க. 2 நாளும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். ஒரே வார்த்தை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையிலேக்கு சூரியனுக்கும் கேதுவுக்கும் தீபம் போட்ட வேண்டியது முக்கியம், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 2, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திங்கள் 7, 9 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். நாள் முழுக்க மனசிலே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் நிகமாந்த தேசிகரே போற்றி, நிகமாந்த தேசிகரே போற்றி, துளசி நாச்சியாரே போற்றி, திரௌபதியே போற்றி, துர்வாசரே போற்றி, பிருகுவே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கோயில்ல தினமும் 1/2 மணி நேரமாவது உட்கார்ந்து சில மந்திரங்கள் வழிபாடுகள் செய்யுங்க, படிங்க. பாலகுமார் எழுதியிருக்கிற கிருஷ்ண அவதாரம் அல்லது மகாபாரதம் புத்தகம் படிச்சு பாருங்க. அல்லது ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீ சூக்தம்னு கூகுள்ல போடுங்க, சுலோகம் வரும், படிச்சு பாருங்க, நல்லது. ஆமா, குலதெய்வத்தை நினைச்சு ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு சாப்பிட கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். உங்க பிறவி பலமான தைரியம், விடாமுயற்சி ஜெயிக்கும். 2 நாளும் வெற்றி. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும் மகாலட்சுமிக்கு, அன்னை மகாலட்சுமிக்கு தீபம் போட வேண்டியது அல்லது பெருமாளுக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம். அனுகூலமான எண் 7, 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு திங்கள். 2, 3 வடக்கு தெற்கு பச்சை நீலம் செவ்வாய். நாள் முழுக்க மனசிலே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் நிகமாந்த தேசிகரே போற்றி, நிகமாந்த தேசிகரே போற்றி, துளசி நாச்சியாரே போற்றி, திரௌபதியே போற்றி, துர்வாசரே போற்றி, பிருகுவே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கோயில்ல தினமும் 1/2 மணி நேரமாவது உட்கார்ந்து சில மந்திரங்கள் வழிபாடுகள் செய்யுங்க, படிங்க. பாலகுமார் எழுதியிருக்கிற கிருஷ்ண அவதாரம் அல்லது மகாபாரதம் புத்தகம் படிச்சு பாருங்க. அல்லது ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீ சூக்தம்னு கூகுள்ல போடுங்க, சுலோகம் வரும், படிச்சு பாருங்க, நல்லது. ஆமா, குலதெய்வத்தை நினைச்சு ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு சாப்பிட கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களும் வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, பதட்டம் இருக்கிறது, தடுமாற்றம் இருக்கிறது, குழப்பம். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம், சொல்றோம். நிதானம், பொறுமை. அவிட்டத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை அன்னை மகாலட்சுமிக்கு தீபம் போடணும். ஆமா. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள். 3, 6 வடக்கு பச்சை செவ்வாய். காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிருங்க. நாள் முழுக்க மனசுல மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பராசர பட்டரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பத்மாவதியே போற்றி, பங்கஜாம்பாளே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடட்டும். 2 நாளும் கோயில்ல 1/2 மணி நேரமாவது உட்கார்ந்து ஸ்ரீ துதி நிகமாந்த தேசிகர் படிச்சு பாருங்க. சமஸ்கிருதத்துல இருக்கும், பரவாயில்ல, படிச்சு பாருங்க. ஸ்ரீ துதி www.numberumal.com போடுங்க. ஸ்ரீ துதி இருக்கு, படிச்சு பாருங்க. அல்லது நிறைய வெப்சைட் இருக்கு. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. ஏன்னா இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இதை பண்ணுனீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், அது உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம். கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வெற்றி, உயர்வு, நல்ல கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதம், நல்ல நாள். திருஷ்டி இருக்கு, வழிபாடு பண்ணணும். அனுகூலமான எண் 5, 4 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள். 7, 9 வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் செவ்வாய். நாள் முழுக்க மனசிலே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் நிகமாந்த தேசிகரே போற்றி, நிகமாந்த தேசிகரே போற்றி, துளசி நாச்சியாரே போற்றி, திரௌபதியே போற்றி, துர்வாசரே போற்றி, பிருகுவே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கோயில்ல தினமும் 1/2 மணி நேரமாவது உட்கார்ந்து சில மந்திரங்கள் வழிபாடுகள் செய்யுங்க, படிங்க. பாலகுமார் எழுதியிருக்கிற கிருஷ்ண அவதாரம் அல்லது மகாபாரதம் புத்தகம் படிச்சு பாருங்க. அல்லது ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீ சூக்தம்னு கூகுள்ல போடுங்க, சுலோகம் வரும், படிச்சு பாருங்க, நல்லது. ஆமா, குலதெய்வத்தை நினைச்சு ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு சாப்பிட கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.